போய் ஆட்டத்தினால் ஆடி பாடி பெருமானே ஐயோ நக்கி நாராயணா நக்கியா மூவாசை வாழ்க்கையால மோசம் போனேன் ராமா மூவாசை வாழ்க்கையால மோசம் போனேன் ராமா நான் மோசம் போனேன் ராமா ஜவாதி ஜவா என்ன தெருவில் விடலாமா ஜவாதி ஜவா என்ன தெருவில் விடலாமா நான் மோசம் போனேன் ராமா மாமா என்று சொன்னால் உன்னை பிடிச்ச பாவமே போயிடுமாடா போயிடும். ஆமா அப்பேற்பட்ட ராமனுடைய நாமத்துக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு இப்போதைய நாட்டிரத்தை எல்லா சுக்கா கண்டு இப்போதைய நாட்டிரத்தை எல்லா சுக்கா கண்டு எல்லாம் இடரவ யாருமலை வந்த வாழ்வழைக்கு என் தெய்வமே வாழ்த்து வைக்காதேசா வாழ்வழைக்கு என் துறையே வாழ்த்து வைக்காதேசா வானவர்கள் தேவர்களோ வணங்கு சீனிவாசா வானவர்கள் தேவர்களோ வணங்கு சீனிவாசா வாங்கம்மா வணக்கம். என்ன விவசாயம் இது அந்த அம்மா எப்படி நடக்குது மாடு முட்டை போற மாதிரி அதான பின்ன இது என்ன கோலை என்ன விவசாயம் ஒண்ணுமே புரியலையே என் வீட்டுக்காருக்கு ஆ, ஆ. அதுல ஆபரேஷன். வீட்டுக்காரா என் பஞ்சாப் பஞ்சா வீட்டுக்காரு ஆபரேஷன் காருக்கு ஆபரேஷனா ஏய்மலையான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு என்ன வேண்டணும் அப்படி என் மயிரை கொண்டு வந்து உனக்கு நறுக்கி போடுறாங்க. சரி என் முடிய உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு ஆ, ஆ. வேண்டிக்கிட்டு கொண்டையில பூச்சிட்டு அப்படியா வேற கிடையாதுல்ல தானியம்மா ஒரே ஒரு விஷயமா இங்க வா. சாமிக்கு பிரார்த்தனை செய்துகிட்ட முடிய குடுக்குறேன்னு. ஆமா ஏன் இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யறது? எந்த சாமிக்கு வேண்டிக்கிட்ட? ஏய்மலைக்கு. ஏழுமலையானுக்கு. அந்த ஏழுமலையானுக்கு ஒரு கையை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க வேண்டிதானே? பின்ன இல்ல ஒரு காலை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க வேண்டிதானே? இல்ல கழுத்தை வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்க வேண்டிதானே? அதெல்லாம் எப்படி வளரும்? முடிதான் மொட்டை அதான் அடிச்சுக்கிட்டு இது வெட்டுனா வளராது. இது வளராது. கை போச்சுன்னா மொத்தம் அழகுன்னா கடவுளே. இந்த மாதிரி கொண்டை போட்டு இந்த மாதிரி பூ வச்ச பொம்மநாட்டி இந்த நைட்டி அழகும் முவர அழகும் கொண்டை அழகும். இந்த நைட் எந்த இடத்துல கிடந்துச்சு? குப்பையில கிடந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல கிடந்து நினைக்கிறேன். அங்கெல்லாம் இல்ல. விருத்தாச்சலம் டிகேவா கேவியா? அதே ஒண்ணு வச்சு கேவி டெக்ஸ். ஓஹோ கேவிதான். அங்கதான் எடுத்தேன். அப்படியா அம்மா இது எப்பேற்பட்ட சபை? இது தேவருக்கு ஒப்பான சபை. மாதா பிதா குரு தெய்வம். ஆமா இல்லையா? ஆமா. நம்மை போல பெரியவார்கள் அமர்ந்த சபை. கட்டது கையளவு கட்டாது உலகளவு உற்ற கலவனதியா இன்னும் ஓதுகிறார். யாரு? உற்ற கலைவாணியை ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த கல்வி இன்னும் எது வரைக்கும் இருக்கு என்று கல்வியா இந்த கலைவாணிக்கு என்ன தெரியலையா? தெரியல. ஆமாப்பா படிச்சுக்கிட்டு கல்வியை படிக்க 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 படிக்க
வளர்ந்து கொண்டே போகுமா. ஒரு வீட்டுல எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கல்வி செல்வத்தை அழிக்க முடியாது, விற்க முடியாது, வாங்க முடியாது. ஒருத்தர் கடனா கொடுத்தாலும் குடிக்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய செல்வம் கல்வி செல்வமே. கல்வி இல்லை என்றால் நீ ஒன்றுமே உலகத்துல வாழ முடியாது. ஒன்றுமே கல்வி இல்லை என்றால் அப்படிதான். நான் எம்மா படிச்சேன்னு தெரியுமா? எம்மா படிச்சியோ? பிஏ தாண்டி இருக்கிறேன். யாரு போய் தாண்டுறான்? அம்மா படிப்பு பரவாயில்ல. அப்படி அதாவது அரியும் சிவனும் ஒண்ணு, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு மண்ணு, கல்வியிலே கம்பரை போலவும், காலவேக புலவரை போலவும், மூதாட்சியை போலவும், அருணகிரியாரை போலவும், சிவானந்த வாரியாரை போலவும் நம்ம அவ்வளவா தெரிஞ்சவன் அல்ல. போலவும் என்ன போலவும்? யாராலும் போலாம். பிரி. ஓ, டவுன் பஸ் அடிக்கப்பா. டவுன் பஸ்ல பிரி. நான் பானை இருக்குதா பஸ் வந்த பிரியா. பிரி. அந்த பஸ் ஜாத சொல்றேன் நீ. பிரி பஸ். நான் பஸ் பத்தி பேசவே இல்லையே. நான் செயல் பத்தி பேசுறேன். செயல். இது தெரிஞ்சு நான் ஏன் கட்டாகரானே வருவாங்க. சரி, ஒரு விஷயம் எப்படின்னா, பாதிக்கு பாதியானேன், நான் தொலைவேற காட்டலானேன், நீதிக்கு தலைவனானேன், இரண்டிரப்பன் மேனியானேன், பாதி மதி சடையணிந்த அந்த பரமனை முன்னின்று விலகலானேன். இது ஒரு விடுகதை. இதுக்கு என்ன விளக்கம்? இது ஒரு விடுகதை. இப்ப நீ சொன்னது எனக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. சரி, நான் ஒரு விடுகதை போடுறேன். போடு. நீ சொல்லிவிடு பதில. சரிமா, போடு. 2 விடுகதை போடுறேன். போடு, தப்பு இல்ல. என்னையும் அடிப்பான், என்னையும் அடிப்பான். சரி, என் சாண்டையும் குடிப்பான். சாண்ட அவர்கிட்ட சொல்லி காலை வச்சு அவர்தான் வந்திருந்து பாத்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட சொல்லாத. ஊழ கண்ணுல இருந்து வட்டிக்கு. அதாவது இது ஒரு விடுகதை. சரி, இன்னொன்னு எப்படி? ஒண்ணுது மேல எண்ணுத வச்சா கிணங்கிணுங்குது. இது ஒரு விடுகதை. வெளிய பார்த்தா ரொம்ப அசிங்கமா தெரியுது எனக்கு. இல்ல, நீ உன் விடைக்கு பதில் சொல்லு, நான் என் விடைக்கு பதில் சொல்றேன். நான் சொன்னா நீ சொல்லிடுவியா? நீ சொன்னா கையில எத்தனை விரல் இருக்கு? 5 விரல். இந்த 5 விரலுக்கு ஒரு சண்டை வந்துருச்சான். சண்டை இந்த 5 விரலுக்கு. இந்த கட்டவன் சொல்றான், 4 பேர்த்தோட நான் தான் பெரிய ஆளு. பெரிய ஆளு. பாதிக்கு பாதியானேன். பாதிக்கு பாதி. எந்த ஒரு தொழிலை செய்தாலும், எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் 4 பேர் சேர்ந்து ஒரு பக்கம் பிடிக்கிறீங்க, ஒரு பக்கம் நான் மட்டும் தன்னந்தனியா பிடிக்கிறேன். நான் தான் பெரிய ஆளு. அப்ப நான் தான் பெரிய ஆளு. அதுக்கு அடுத்த வேலைக்கு கோவம் வந்துச்சான். இந்த ஆள்கட்டி வரலுக்கு பாதிக்கு பாதியானேன், நான் பல பேரை காட்டலானேன். எது? இந்த ஆள்காரங்க பாரு, இந்த கோயில் பாரு, இந்த கடை பாரு, இந்த பள்ளிக்கூடம் பாரு, நான் தான் காட்டுறேன். அதுக்கு பேரு ஆள்காட்டி வைக்கிறா பாரு. அப்படி காமிக்கும். ஆமாமா, ஆள்காட்டி பேரு. அப்ப நான் தான் பெரிய ஆளுங்கதான். பெரிய ஆளு. இந்த விரல் சொல்லு. ஆமா, அதுக்கு அடுத்த விரல் கோவம் குறிச்சான். இந்த விரலுக்கு நான் நீதிக்கு தலைவனானேன். நக்கி விட்டு விரல் நான் தான் உயரமா இருக்கேன் எல்லாத்தையும் விட. பாரு, அப்ப நான் தான் பெரிய ஆளுங்கதான். இந்த விரல் சொல்லு. அதுக்கு அடுத்த கோவம் குறிச்சு. இது நான் நிரந்தரப்பன் மேனியானேன். நிரந்தரப்பன் மேனி. நான் தான் முதல்ல பவுன் போட்டு பாக்குறேன். நான் தான் பெரிய ஆளு. அதுக்கு பேரே மோதிர விரல். மோதிர விரல். நான் தான் பவுன் போடுறேன். நான் தான் பெரிய ஆளுங்கதான். பெரிய ஆளு. அந்த லாஸ்ட் விரலுக்கு கோவம் குறிச்சு. இல்ல மக்களோ, ஏன்டா பண்ணிட்டு கிடக்குற? அந்த பரமனை முன்னின்று வணங்கலானேன். எப்பேற்பட்ட ஆலயத்துக்கு சென்றாலும் முதல் தரிசனம் எனக்கே கிடைக்கும். சாமி கும்பிடும் போது இப்படிதான் கும்பிடுவோம். இப்படியா கும்பிட? ஆமா. அப்ப நான் தான் பெரிய ஆளுங்கதான். இந்த 5 பேர்த்துல யாரு பெரிய ஆளு? இங்க வா காணியம்மா. என்னம்மா? எப்படி எனக்கு தெரியாது. எதுக்கு வாயை கொடுத்து சூத்த புண்ணாய்க்கு? நீ சொன்னது எனக்கு தெரியாது. பெரிய ஆளு யாருன்னு. சரி, நீனே சொல்லு. சொல்லிட்டா சொல்லு. இப்ப சொன்ன பாத்தியா? ஆமா. யாரும் பெரிய ஆளே கிடையாது. யாரும் பெரிய ஆளு இல்ல. அவனுக்கு ஒரு திறமை இருக்கு. ஆமா. அது போலதான் மனிதனும். ஒருத்தர் 20 தாழ்வா பேசக்கூடாது. நீ பணம் வச்சிருக்கிய, இந்த பணம் இல்லையே ரொம்ப வரக்கூடாது, பேசக்கூடாது. இந்த கைக்கு திறமை இருக்கும், அவனுக்கு ஒரு திறமை இருக்கும். அப்பவுக்கு ஒரு திறமை. படிச்சுட்டா மனிதன பூமியில மரத்தை வச்சுவான். ஆமா, தண்ணி ஊத்துவான். கண்டிப்பா ஊத்துவான். எப்படியோ ஒரு வழி அவனுக்கு காட்டுவான். கடைசியில உப்பு தண்ணியாவது ஊத்துவான். தப்பு இல்ல. ஒரு 20 ஒருத்தனா ஒரு நோக சொன்னாலும் சாக சொல்லக்கூடாது. ஒரு இழிவா பேசக்கூடாது. எல்லாம் மனிதன் தான். சமுதாயத்துல ஒன்றுபட்டு வாழ வேண்டும். ஆமா, மனித வாழ்க்கையா கொஞ்ச காலம் தான். எப்படி
எதுக்கு உதவா கூடி எதுக்கு உதவா கூடி இது எத்தனை எத்தனை பாடு எதுக்கு உதவா கூட அங்க எத்தனை எத்தனை சுடுகாடு சுடுகாடு அது எல்லாருக்கும் அது எதுக்கு உதவா கூடி இது எத்தனை எத்தனை பாடு எங்கூப்பில சுடுகாடு அது எல்லோருக்கும் தனிவீடு உயர்ந்த கோட்டை ஒரு மனிதனுக்கு அவரோட கையால 8 சாண்டா இருக்குமா எறும்புக்கு அதுகையால 8 உடம்பு இருக்குமாப்பா 8 சான் உயர கோட்டை அதில் இருக்குது 9 ஓட்டை மனிதர் கட்டிடுவான் மன கோட்டை அவர் கட்டிடுவான் மன கோட்டை அந்த காதலை கண்டால் உடலது கோட்டை அதில் இருப்பது 9 ஓட்டை மனிதர் கட்டுவதே மன கோட்டை அந்த காதலை கண்டால் அணுகிடும் சேட்டையா எல்லாத்திலையும் கதை சொல்லிவிடலாம் எல்லாத்திலையும் கதை சொல்லிவிடலாம் எம்மா ஒருவங்கிட்ட கதை சொல்லவே முடியாது கடன் சொல்லவே முடியாது எப்ப கூப்பிட்டாலும் போயே தீரும் அந்த நிமிஷமே போயிடணும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நாளைக்கு வரேன் என் பொண்டாட்டி பார்த்து பேசிட்டு வரேன் என் மாமன்ட்ட பேசிட்டு வரேன் முடியுமா இந்த மத்தாக்காரனை என்னை கூப்பிடுவோம் விரிமணியா போக வேண்டியதான் இந்த பொட்டிக்காரனை என்னை கூப்பிடுவோம் அப்படி மனிதா பிறந்து விட்டால் நல்லவனாக வாழ வேண்டும் சண்டை சாடி பிடிக்க கூடாது அக்கம் பக்கம் சண்டை கூடாது பொதுவா இருக்கிறது கொஞ்ச காலம் சந்தோஷமா போகணும் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போவோம் கெட்டு போக மாட்டான் இந்த கெட்டு போற விட்டு கொடுக்கவே மாட்டான் விட்டு கொடுக்க கூடாது அவன் அதான் சொல்றேன் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போக மாட்டான் ஆனா கெட்டு போறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் அவன் கெட்டு போக காலம் இதுதான் நீ சொன்ன விடைக்கு ஆன்சர் ஆமா இதுதான் இவளுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்ப நான் சொன்னது என்னன்னு நான் சொல்லு அதை சொல்லி ஏன் குறை அவனுக்கு சொல்லணும் ஆமா என்னையும் அடிப்பான் தேருக்கு கீழே கட்டின மாதிரி என்னையும் அடிப்பான் சாண்டையும் குடிப்பான் சொன்ன பத்தியா தேங்காய் எப்படி விளக்கமா சொல்லாத இப்ப தேங்காய் எடுத்து வருவாங்க ஆமா பட்டாறு அடிச்சு அப்படியே தண்ணியை பிடிச்சி ஆமா முடக்கம் குடிப்போம் ஓ பரவாயில்லையே தேங்காய் இன்னொன்னு சொன்னேன் ஒண்ணுத்து மேல எண்ணுத்து வச்சா கிணுங்கிணுங்குத்து என்ன சைக்கிள் பெல்ல என்னமோ சைக்கிள் பெல்லு தான் அப்படியா கிணு 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 பரவாயில்ல ஆமாமா உன் மூளை என்ன மூளையோ என் மூளை சனி மூளை உன் வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறியோ சரி பரவாயில்ல பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரா சொல்லக்கூடிய 4 வரத்தாக வந்தா எனக்கு ஏற்பட்ட லட்சுமிராட்சி முருந்திய சிராய்க்கு முன்பாக தற்பார் வந்தனே நான் யார் இந்நாட்டுக்கரசி என் பேர் என்ன என் விளக்கம் என்ன ஏதாவது கேட்டியா இந்தா இப்ப தூக்கி போடுற மாதிரி எங்க போட போறியோ திருக்கோவிலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்காபுரம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அப்ப நான் இல்லையல நீதான் இருந்த நான் லீவ் போட்டேன் இல்ல இருந்தேனா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் உங்க சொந்த ஊர் கீழ் நரைப்பனூர் உங்கள் பெயர் பக்கத்து ஊர் தான் ஒரு 5 கிலோமீட்டர் உங்க சொந்த பெயர் முருகேசன் நாடக ஆசிரியர் என்று எனக்கு நன்றாக தெரியும் நம்மளாம் ஆசிரியர் சொல்ல அருகதையே கிடையாது கற்றது எவ்வளவு இருக்கு நம்ம சும்மா சிட்டு விளையாட்டு பயஞ்ச மயில முளைச்ச காலம் நம்பலாம் இன்னைக்கு முளைச்ச காலம் ஆமா நம்மளாம் வாத்தியம் கிடையாது இதுக்கு முன்னோடி எத்தனையோ பேர் வாத்தியம் எல்லாம் ஆசிரியர்களா இருக்காங்க நாடகம் எழுதினாங்க மகாபாரதம் எழுதினாங்க ராமாயணம் எழுதினாங்க கந்தபுராணம் சிவபுராணம் எழுதினாங்க ஆமா அவங்கதான் உலகத்துல சிவபுராணம் மட்டும்தான் வாத்தியார் வாயா திருந்தா தீ வந்து முப்பரத்தை எடுத்தார் உலகத்துல வாத்தியார் வேற யாரும் வாத்தியம் சொல்ல அருகதை கிடையாது அருகதையே பரவாயில்ல இப்பேற்பட்ட சபைக்கு உண்டாக தற்பால் வந்தனே இது விளக்கம் சொல்லிக்காம அங்கே நில்லுனா